ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங்லாம் பண்ணி எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் ஃபைனலாக வி ஆர் லிவிங் த சென்னைங்க. ஸோ ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ சென்னையை விட்டு கிளம்புற டேட் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது ஊரில் தான் இருப்பேன். கரெக்டாக எனக்கு வந்து கிளம்புற அன்னைக்கு 7:40க்கு ட்ரெயினுங்க. ஸோ நைட்டு ட்ரெயின், மார்னிங் ஊருக்கு ரீச் ஆயிடுவோம். ஸோ எங்கள் அப்பாவும் என் பிரதரும் தான் என்னை வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ உண்மையிலே நிறைய விஷயங்கள் சென்னையில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்தெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு கிளம்பும்போது. எப்போயுமே கிளம்பும்போது எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் மேரேஜ்லாம் முடிஞ்சு அங்கே போனாலும் பேரண்ட்ஸை விட்டு பிரதர்ஸு சிஸ்டர்லாம் விட்டு கிளம்பும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு தான் நானுமே கிளம்பியிருந்தேன் எங்கள் அம்மா விட்டு. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய ஆன்ட்டி ரொம்ப க்ளோஸு, அவங்களும் வந்திருந்தாங்க என்னை சென்ட் ஆஃப் பண்ண வீட்டுக்கு. ஸோ அவங்களெலாம் விட்டு கிளம்பும்போது பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டு எனக்கு. அது இல்லாமல் என் தம்பி உண்மையிலே வந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்குள்ளே சண்டைலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு பிரிவுன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து அவங்களெல்லாம் விட்டு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என் தம்பியும் நானும் அவனும் போடாத சண்டையே கிடையாது. பட் இருந்தாலும் கிளம்பும் போது எனக்கு அவனை பார்த்துட்டு தான் ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப ஃபீலாக தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் இதான நடக்கும் அப்படின்ன மாதிரி, சரி ஓகே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ன மாதிரி நானும் கிளம்பிட்டேன். ஸோ சென்னையெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிளம்பி நாங்களும் வந்து ஸ்டேஷன் போயிட்டோம். ஸோ ஸ்டேஷனில் வந்து நான் வந்து கிளம்புன அன்றைக்கி வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் கிளம்பியிருந்தேன். ஸோ எனக்கு கரெக்டாக 7:40க்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ வீட்டிலேருந்தே வந்து அம்மா வந்து டின்னர் கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ எல்லாம் பேக் பண்ணி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் ட்ரெயின் கிட்டே போயிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 8 போட்டிருந்துச்சு. ஸோ மேலே இறங்கி வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து சீட்டு பார்த்திங்கன்னா சைடு அப்பர் அண்ட் லோயர்லாம் இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஸ்லீப்பர் சீட்டு தான், ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருந்தோம், ஏசி வேண்டான்ட்டுன்னு. ஸோ அப்பர் அண்ட் லோயரில் தான். ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ட்ரெயின்லாம். ஸோ ட்ராவலுமே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து நைட்டு கிளம்புனா மார்னிங் இப்போது இங்கே 7:40 கிளம்பியிருக்கோம். மார்னிங் 7 o'clock நாங்கள் வந்து எங்கள் ஊரை ரீச் பண்ணிட்டோம். ஒரு 12 hours கிட்ட ட்ராவல் இருக்கும். ஸோ நாங்கள் கிளம்பும்போது பயங்கர மழை வேறு சென்னையில். ஒரு தாம்பரம் செங்கல்பட்டு வரைக்குமே ரொம்ப மழை இருந்துச்சு, நல்ல மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸாக மழை இல்லை, சென்னையில் தான் பயங்கர மழையாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்தோடனே ரீச் ஆகிட்டோம். ஸோ திருநெல்வேலி ஸ்டேஷன் பார்த்தோன்னே, இருந்தாலும் எங்கே போனாலும் நம்ம நேட்டிவ் வரும்போது ஒரு இது வரும்ல, ஒரு வைப்ஸ் உள்ளே இருக்குமே, அந்த மாதிரி தான் திருநெல்வேலியை பார்த்தோன்னே ஒரு இது வந்துருச்சு, நம்ம ஊர் வந்துட்டுப்பா அப்படின்ன மாதிரி இருந்தது. ஸோ எல்லோரும் நினைக்காதீங்க நீங்கள் பிறந்த ஊர் தானே உங்களுக்கு பிடிக்கும், என்ன சென்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி தான், நான் பிறந்த ஊர் ஏர்வாடி தான். ஸோ பிறந்த ஊரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் என் லைஃப்பில் வந்து நான் விவரம் தெரிஞ்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது சென்னையில். ஸோ அது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு பிளேஸ்னால எனக்கு வந்து ஃபேவரெட்டுன்னு சொன்னால் நான் சென்னை தான் சொல்லுவேன். அதுக்குன்னு நான் பிறந்த ஊரை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அதுவும் எனக்கு பிடிக்குங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் காலையில் ரீச் ஆகும்போது தாமிரபரணி ஆரோட வியூ பார்த்தோம். ஸோ அப்போ தான் கரெக்டாக சன்ரைஸ் ஆயிரும். அழகாக அந்த பார்க்கவே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த இதை பார்க்கும்போது. ரொம்ப ஸ்லோவாக வேறு ட்ரெயின் மூவ் ஆச்சா. ஸோ பார்க்கவே அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு அந்த சீனரி பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஸ்டேஷன், திருநெல்வேலி ஸ்டேஷன் எங்களுக்கு வராது, அடுத்த ஸ்டேஷன் தான் வள்ளியூரில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டே நாங்கள் ஆட்டோவுக்கு சொல்லிட்டோம். எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் தான் வருவாங்க, அடிக்கடி நாங்கள் அவங்கள தான் கூப்பிடுவோம். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க கரெக்டாக. நாங்களும் ரீச் பண்ண உடனே கரெக்டாக ஒரு 7:10க்குலாம் ரீச் ஆகிட்டோம் வள்ளியூர். ஸோ ஆட்டோவில் அப்படியே ஏறி ஊருக்கு போயிட்டோம். ஸோ 7:30க்குள்ளே வீட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.